வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. உதவி மக்கள் தொடர்பு அலுவலர், அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர், ஏபிஆர்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏபிஆர்ஓ போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸோ நேரடியாக அப்படியே தெரிந்தவர்களை அப்பாயின்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இது எதற்காக கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னா, கட்சி சார்ந்தவர்களை அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக இது கொண்டு வரப்பட்டது. இது ஆரம்பத்தில் வந்து தற்காலிகம் அப்படின்னு தான் வரும். அதுக்கு 1 இயருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரைஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்க வந்து ஒரு முழு நேர அரசு அதிகாரி ஆயிடுவாங்க. ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட்டு, நிறைய கான்டாக்ட் உள்ள போஸ்ட்டு, உங்களுக்கு தெரியும். இதுக்கு பல லட்சங்கள் கொடுத்து இந்த பணிக்கு சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த அரசு வந்தவுடன் அந்த திட்டத்தை இதெல்லாம் நீக்கி போட்டித் தேர்வு மூலம் தான் இவங்களை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக தனியாக குவாலிஃபிகேஷன்ஸ்னு வச்சாங்க. சரிங்களா, அதுக்கு முன்னாடி யார் வேணாலும் ஆகலாம், இப்போ அப்படி கிடையாது. சரிங்களா, ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேர்னலிசம் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி குவாலிஃபிகேஷன் வச்சு போட்டித் தேர்வு மூலமாகத்தான் எடுப்பாங்க அப்படின்னு இந்த அரசு வந்து ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதை எதிர்த்து வந்து மயிலாடுதுறையை சேர்ந்த ஸ்ரீனிவாச மாசிலாமணி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். அதற்காக அந்த நியமனங்கள் செய்யப்படுவாங்கன்னு அரசு ஒரு ஜிஓ விட்டாங்கல்ல, அந்த ஜிஓவுக்கு வந்து அரசு வெளியிட்ட ஜிஓவுக்கு தடை வச்சிருக்காங்க உயர்நீதிமன்றம். இதை வந்து முதலமைச்சர்கள் வந்து ஒரு இதில் வந்து நேரடியாக தலையிட்டு இது கண்டிப்பாக ஒரு தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு இந்த பதவி போட்டித் தேர்வு மூலமாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு நல்ல எண்ணத்தோட ஜிஓ போட்டாங்கல்ல, அதை நிறைவேற்றணும். ஸோ ஆகஸ்ட் 1 தமிழக அரசாணை வெளியிட்டாங்க. அதில் உதவி மக்கள் தொடர்பு திருவாளர் டிஎன்பிசி மூலமாக தேர்வு செய்யப்படும் பணியிடத்தும் வகையில் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும், அதற்காக தகுதிகள் பட்டப்படிப்பு மற்றும் குறைந்தது 2 வருடங்கள் மக்கள் தொடர்பு அலுவலராக பணியாற்றிக்க வேண்டும் என்ற தகுதியின் அடிப்படையில் அரசாணை வெளியிடப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். ஆனால் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணியானது தற்காலிக பணி. இந்த வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியமானது. தற்காலிக பணின்னு தான் சொல்லுவாங்க, ஆனா அதை ரெகுலரைஸ் பண்ணிடுவாங்க. அமர்த்தப்பட்டு பின்னால் நிரந்தரப்படுத்தப்படுவார்கள். இது போன்ற தற்காலிக பணி நியமனத்தை டிஎன்பிசி மூலம் பணியமர்த்த முடியாது. எனவே உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் நியமனத்தை உரிய கல்வி தகுதியின் அடிப்படையில் நேரடி நியமனமாக நியமிக்கவும். கடந்த ஆகஸ்ட் 1 தமிழக அரசு வெளியிட்ட அரசாணைக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும், அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனுவில் கேட்டுக்கொண்டிருந்தார். ஸோ இந்த வழக்கு நீதிபதி கிருஷ்ணகுமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன். ஸோ வில்சன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஜிஓக்கு எதிராக அதுக்கு வந்து மனுதாரர் தரப்பில் ஆஜராகிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேயை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வில்சன். தற்காலிக பணிக்கென குறிப்பிட்ட பட்டப்படிப்பு அவசியமில்லை எனவும், மேலும் தற்காலிக பணி நியமனத்தை டிஎன்பிசி மூலம் நியமிக்க முடியாது என்பதால் இந்த அரசாணைக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என வாதிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் நியமனம் தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டு வழக்கை 4 வாரங்களுக்கு நீதிபதி தள்ளி வைத்தார். ஸோ இதனுடைய முடிவு வந்து இளைஞர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும். ஸோ இது வந்து தற்காலிக பணி அப்படின்றதான் பேர் தான் தற்காலிக பணி. இது ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து பல லட்சங்கள் இதில் விளையாடும். ஸோ அதனால் இது அரசு இந்த ஜிஓ வெளியிட்ட மாதிரியே அரசு வந்து உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் பாலிசி டேஷன், கவர்மெண்ட் டேஷன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஓகே, ஸோ எனிவே இது வந்து ஃபைனலாக ரிசல்ட்ஸ் வரும்போது இந்த தமிழக அரசு வெளியிட்ட அரசாணை செல்லும் அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பு வந்தால் நன்றாக இருக்கும். தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு அந்த ஜிஓ பிரகாரம் டிஎன்பிஎஸ்சி மூலம் ஏபிஆர்ஓ கிட்டத்தட்ட ஒரு 150 போஸ்ட் வரதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால அது வந்து ஒரு நேர்மையான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நன்றி.